என் தாய்க்கும் என் தாய் தந்த தமிழுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நல்ல கருத்துக்களை சொன்னது. நோட் பண்ணணும் இல்லையா? நல்ல கருத்துக்களை சொன்னது. அந்த காலமா இந்த காலமா இதெல்லாம் கேள்வி. இதுல என்ன நடுவர் அவர்களே சந்தேகம்? ஒரு காலத்துல ஆசிரியர்களை பார்த்தா பவ்யமாக மாணவர்கள் ஒழுக்கமாக வணக்கத்தை சொல்லி வணங்குறாங்க, மரியாதை பண்ணாங்க. இன்னைக்கு மாணவர்களை பார்த்தா ஆசிரியர்கள் பயப்படுறாங்க நடுவர் அவர்களே. ஆமா, இன்னைக்கு காலம் மாறி போச்சு இல்ல? உங்க வாட்ஸ்அப் காலத்துல ஒழுங்கா இருக்கா? இல்ல, பாட்டில் அமைதியா இருக்கு, குடிச்ச மாட்டம் போடுறான். அது என்ன தெரியுங்களா? ஒரு காலத்துல உடம்பு வலிக்கு கொஞ்சோண்டு எப்பயாவது குடிச்சான், அது வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு பர்மனண்டா அது நிரந்தர ஜாப் மாதிரி பண்ணிட்டான். காலையில இருந்து நைட் வரைக்கும் குடிக்கிறது இல்ல, அதுலயே குளிக்கிறது. இந்த மாதிரி பணம் வச்சிட்டு இருக்கிறவங்களாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நடுவர் அவர்களே, நான் கூட என்ன நினைச்சேன், டாக்டர் முனைவர் அப்படின்னு போடுறதெல்லாம் இவங்கெல்லாம் படிச்சு வாங்கின பட்டம் நினைச்சிருக்கிறேன் நடுவர் அவர்களே. இது ரொம்ப நாளா நினைச்சிருந்தேன். என்ன மாதிரி ஒரு தட்டி யாராவது இருப்பாங்களா நடுவர் அவர்களே? இருக்கவே முடியாது. நான் என்ன நினைச்சேன், டாக்டர் அப்படின்னு போட்ட உடனே எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க போல இருக்குது, பிடிஎஸ் படிச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். முனைவர்னு போட்டா பிஹெச்டி படிச்சிருக்காங்க போல இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறேன் நடுவர் அவர்களே. நான் தானே உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? எம்மா, இப்ப காலத்துல நீ அப்படி பார்க்க கூடாது, பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டு பேருக்கு பின்னாடி எம்பிபிஎஸ் போடலன்னா அவன் பணம் கொடுத்து வாங்கினான்னு அர்த்தம். பேருக்கு முன்னாடி டாக்டர் போட்டு பின்னாடி எம்பிபிஎஸ் போட்டானா அவன் படிச்சு வாங்கினான்னு அர்த்தம். பிஹெச்டி போட்டுட்டு அவன் முன்னாடி முனைவர்னு போட்டுருந்தானா அவனும் படிச்சு வாங்கின பட்டம். இப்படிதானே நடுவர் அவர்களே நீங்க எனக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நீங்க விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கே எனக்கு விளக்கம் தெரிஞ்சது நடுவர் அவர்களே. ஒரு ஆசிரியர் மாணவரை பார்த்து, டேய் ஒரு சாமி பாட்டு பாடுறா அப்படிங்கிறாரு. ஏ சாமி வய சாமி மண்டல சாமி மண்டல சாமி பொங்கல் சாமி, ஏ சாமி வய சாமி மண்டல சாமி மண்டல சாமி பொங்கல் சாமி. சாமினா என்னன்னே சொல்லி கொடுக்கல நடுவர் அவர்களே. அவங்க தப்பு இல்லை, பாடுறவங்க தப்பு இல்லை நடுவர் அவர்களே. இந்த காலத்துல சரியா எதுவுமே சொல்லி கொடுக்கல. அப்புறம் எப்படி அவங்க கிட்ட பக்தி வளரும் அதை சொல்லுங்க பார்ப்போம். தன் பிள்ளைகள் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட பெற்றவர்களை இந்த குழந்தைகள் இப்ப மதிக்கிறாங்களா? அத சொல்லுங்க நடுவர் அவர்களை. முதல்ல மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவன் கூடயே இருந்து எல்லா வேலையும் செய்யறதுனால அவங்கள ரொம்ப மலிவா நினைக்கிறான் நடுவர் அவர்கள். அந்த காலத்துல அப்படியா? ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன குடிசை, அதுல 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. அண்ணன் தம்பி மாமா மச்சான் அக்கா சித்தப்பா சித்தி இப்படியே ஒரு குடும்பம் இருக்கும். ஒரு வேளை சாப்பிட்டாலும் பண்போடு அன்போடு பாசத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார்களா இல்லையா? இன்றைக்கு அது இருக்கா? 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி அனாதையா படுத்து கிடக்கிறாங்க நடுவர்களே. பசிக்கிறதுக்கு தானே அந்த வேலைக்கு போறோம். அந்த பசியே வேணான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இவன் என்ன பண்றான்? வேலை செய்யறான், பணம் சம்பாதிக்கிறான். எதுக்கு சம்பாதிக்கிறானே தெரியாது. அந்த காலத்துல திரைப்படங்கள்ல நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்களை பற்றிய கதைகளை படமாக எடுத்தார்கள். ஒரு கட்டபொம்மனை, வீரபாண்டிய கட்டபொம்மனை, ஒரு வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையை, ஒரு காந்தியடிகளை எப்படியெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்களா, அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பதாக அமைந்தது அந்த காலத்து திரைப்படங்களும் பாடல்களும். இன்னைக்கு அது இருக்கா நடுவர் அவர்களே? ஒரு சின்ன விஷயம் மனசு வருடுது. அவருடைய காந்தியுடைய பிறந்த நாள் ஒன்று வருது நடுவர் அவர்களே. என் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. நான் கூட என்ன நினைச்சேன், பரவாயில்லையே இந்த காலத்து பசங்கெல்லாம் காந்தி ஜெயந்தி எல்லாம் நினைவு வச்சுட்டு இருக்கிறாங்க, அவருடைய பிறந்த நாளுக்கு இவன் ஒரு பதிவு போடுறானே, இதுவே இன்னைக்கு பெரிய நம்மளுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அதை மெதுவா ஓபன் பண்ணி பார்க்கிறேன் நடுவர் அவர்களே. இந்த பக்கம் அனுப்புனா பத்தியா அவன் போட்டோ, இந்த பக்கம் காந்தியடிகளோட போட்டோ போட்டு போனா பாருங்க ஒரு பாட்டை, தத்தா தத்தா போட்டு பிடிக்கூடு தாத்தான் சொல்றான். இவன் என்ன சொல்ல வரான்? காந்தியடிகள்
சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு. அவர் வந்து எல்லாரும் சட்டக்கர்த்தா தான், நானும் சட்டம் போடணும்னு நினைச்சாரு. அவர் வந்து பாரிஸ்ல போய் சட்டம் வாங்கிட்டு வந்தாரு, புலால் உண்ணாம இருந்தாரு, சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாம் எவனும் சொல்லல நடுவர் அவர்களே. அதுதான் இப்ப எங்களுடைய பிரச்சனையா, அதுதான். இதெல்லாம் அவன் சொல்லல. அவன் போயிட்டு தாத்தா தாத்தா பொடி கொடு அப்படின்னு பொடி கேட்கறான் நடுவர் அவர்களே. இந்த மாதிரி இருந்தா வருங்கால ஜெனரேஷன் எப்படி உருப்படும், அதை மட்டும் சொல்லுங்க நடுவர் அவர்களே. உண்மைதாம்மா. நம்ம வாழ்க்கையின் முக்கியத்துவமான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து செல்வது எங்களுடைய வயல்வெளி காலமே, வாட்ஸ்அப் காலம் இல்லை என்பதை மிகவும் ஆணித்தரமாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.